ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு சரத்குமார் நடிப்பில் ரிலீஸ் ஆன த ஸ்மைல்மேன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மைல்மேன் பேட்டர்னில் கொலை நடக்குது. அந்த கொலைகாரனை போலீஸ் ஷூட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி படத்தில் காட்டுறாங்க. பட் மறுபடியும் சில வருஷம் கழிச்சு அதே ஸ்மைல்மேன் பேட்டர்னில் கொலை நடக்கு. இதுக்கடையில் சரத்குமார் சிஐடியா இருக்காரு. இந்த கேஸை பற்றி விசாரணை பண்ண ஓல்டு டீம்ல சரத்குமார் இருந்திருக்காரு. மறுபடி இதே பேட்டர்ன்ல கொலை நடக்கிறதுனால சரத்குமார ஹெல்ப்புக்கு சிஐடி கூப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் ஸ்மைல்மேன் பேட்டர்ன்ல கொலை பண்ற சைக்கோ கில்லரை சரத்குமார் கண்டுபிடிச்சாரா இல்லையா, சைக்கோ கொலைகாரனோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை கிரைம் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி பரவலாம இருக்கு. சரத்குமாரோட 150வது படம் தான் இந்த படம். இந்த வயசுலயும் சரத்குமாரோட பாடி ஃபிட்னஸ், டைலாக் டெலிவரி எல்லாமே படத்துல தரமா இருக்கு. சரத்குமார் தனக்கு கொடுத்த ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணியிருக்காரு. படத்துல நடிச்ச மற்றவங்களும் எந்த குறையும் இல்லாம நீட்டா நடிச்சிருக்காங்க. படத்துல நமக்கு நிறைய பேர் மேல சந்தேகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சில சீன்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் படத்துல பரவலாம இருக்கு. படத்துல சரத்குமாருக்கு மெமரி லாஸ் பிரச்சனை இருக்கும். அதனால அவர் பேசுறது மட்டும் இல்லாம மற்றவங்க பேசுறதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த சீன்லாம் படத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. படத்துல சைக்கோ கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக சரத்குமார் சில ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாரு. அதுவும் படத்துல டிஃப்ரெண்டா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு பக்கபலமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஸ்கிரீன் பிளே விறுவிறுப்பா இல்ல. படத்துல சைக்கோ கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் சொல்றாங்களே தவிர கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபுல் எஃபெக்டையும் படத்துல போட்ட மாதிரி தெரியவே இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல சைக்கோ கில்லர் மற்றவங்களை கடத்திட்டு போற வண்டி தெரியும். அந்த வண்டி நம்பரை வச்சு குற்றவாளியை அழகா கண்டுபிடிச்சிருக்கலாம். அதையும் படத்துல இவங்க பண்ணல. இன்னொரு சீன்ல சரத்குமார் வண்டியில இருக்கிற சைக்கோ கில்லரை ஓடி போய் பிடிக்க பார்ப்பாரு. அதை பண்றதுக்கு பதிலா அந்த காரோட டயரை ஷூட் பண்ணியிருந்தா கார் அங்கேயே ஸ்டாப் ஆயிருக்கும், கில்லரை அங்கேயே அமைக்கிருக்கலாம். அதையும் இவங்க பண்ணல. படம் ஃபுல்லா இப்படி நிறைய மிஸ்டேக் இருக்கு. படத்துல சரத்குமார் கேரக்டரை தவிர வேற எந்த கேரக்டரும் ப்ராப்பரா டிசைன் இல்ல. படத்தோட இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனும் சரியில்லாத மாதிரி இருக்கு. சைக்கோ கில்லருக்கான பிளாஷ்பேக் ஸ்டோரியும் மொக்கையா இருக்கு. கொலை பண்றதுக்கான ரீசனும் படுமொக்கையா இருக்கு. படத்துல தேவையில்லாம நிறைய சீன் இருக்கு. அதுலயும் குறிப்பா சரத்குமாரோட மெமரி லாஸ் போர்ஷன் ஓரளவு நல்லா இருந்தாலும் அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லை. இந்த படத்தை சியாம் பிரவீன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சரத்குமார், இனியா, ஜார்ஜ் மரியன் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.